வணக்கங்க. நான் பெங்களூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன். இந்த ஜாதகம் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கிறது சனி திசையில் சூரியனுடைய புத்தி. சனி அப்படிங்கிறது வேலைக்காரர்கள் இல்லை இந்த கிளர்க் மாதிரியான வேலைகள் செய்கிறவங்கள சனி. அதுக்கு மேலே உள்ள மேனேஜர்கள், சூப்பர்வைசர்கள் இவங்கெல்லாம் சூரியன். இந்த சனியும் சூரியனும் பாதகத்தில் இருக்குது. சூரியனுக்கு பாதகத்தில் சனி உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த தசா புத்தி கனெக்ஷன் ஆகும் பொழுது மேனேஜருக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வரும். எல்லாருக்கும் வரும். இவருக்கும் வந்துடுச்சு. இவர் அதுக்கு தான் வந்தார். ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன செய்யலாம், வேலைகள்லாம் மாறிடலாமா, இல்லை வேற கிடைக்குமா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு வந்தார். இவர்கிட்ட நீ வேலையெல்லாம் மாற வேண்டாம், நீங்கள் உங்கள் ஊருக்குள்ள எங்கேயாவது பக்கத்தில் புற்று உள்ள மாரியம்மன் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போய் ஒரு தீபம் போட்டுட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். அதாச்சும் ஒரு 4-5 மாதம் ஆச்சு. திருப்பி இவருடைய நண்பர் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நண்பர் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னார். அப்போ இவர் இதை சொன்னார், இப்போ பரவாயில்லைங்க, இப்போ அந்த மேனேஜர் முன்ன மாதிரிலாம் என்கிட்ட கடுகடுன்னு இருக்கிறதில்ல, கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாரு, நானும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த பரிகாரம் எப்படின்னு பாருங்கள். இவருக்கு பிரச்சனை வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி செவ்வாய், அவர் போய் ஆயில்யத்தில் உட்காந்துருக்காரு. ஆயில்யங்கிறது பாம்பு. அடுத்தது 5ஆம் அதிபதி ஆகிய சந்திரன், அவர் போய் திருவாதிரையில் உட்காந்துருக்காரு. அது இன்னொரு பாம்பு. அதனால் இவரை புற்று உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு போக சொல்லியாச்சு. ஏன்னா லக்னத்துக்கு பாக்கியத்தையும் இயக்கணும், 5ஆம் அதிபதி அதையும் இயக்கணும், அவர் 4ல் இருக்கார், அவர் தான் சுகஸ்தானம், அவரையும் இயக்கணும். அப்போ இவர் புற்று உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு போனார். ஏன் செவ்வாய்க்கிழமை போக சொன்னோம்? பாக்கியாதிபதி செவ்வாய்க்கிழமை போக சொன்னோம். ஸோ இவர் செவ்வாய்க்கிழமை போயிட்டு ரெகுலராக செவ்வாய்க்கிழமை போய் விளக்கு போட்டுட்டு வந்தார். இப்போ கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிச்சிங்க, முன்ன மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொன்னார். இப்படி தாங்க ஒரு ஜாதகம் அப்படின்னு வந்தால் இப்படி தான் பரிகாரம் சொல்லணும், இப்படி தாங்க